Hi friends, welcome back to my channel, Priya channel. நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இன்ஸ்டிடியூட், டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் வடவழியில தான் பாத்தீங்கன்னா இவங்க லொகேட் ஆயிருக்காங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி புதுசா நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஒரு 1 month ஆயிடுச்சு. 1 month ஆயிடுச்சுங்க. எப்படிங்க டெய்லரிங்ல எப்படி மேம்? எத்தனை வருஷமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 12 to 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 12 to 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. எப்படி மேம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? இல்ல மேம், ஸ்டார்டிங்ல இருந்தே டீச்சிங் ஃபீல்டு தான். சரிங்க. எனக்கு இதுல பேஸாவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டும் ஜாஸ்தி. ஓகே. சரி, எனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கும் சொல்லி தரலாமே, சோ அது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. உமன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு என்டர்பிரனர் ஆகணும், இல்ல அவங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து கத்துக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து அவங்க பிசினஸையும் அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால சோ இது அவங்களுக்கு நம்ம கத்து கொடுத்துருவோம் அப்படிங்கறதுனால ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த டெய்லரிங் இன்ஸ்டிடியூட். நம்ம கோயம்புத்தூர் எங்க லொகேஷன் சொல்லிட்டு வியூவர்ஸ்க்கு கரெக்டா சொல்லுவேன். மருதமலை ஹை ஸ்கூல் பக்கத்துல பொதுகை காம்ப்ளெக்ஸ், தொண்டாமுத்தூர் ரோட்ல பொதுகை காம்ப்ளெக்ஸ்ல ஹோண்டா ஷோரூம் பிளஸ் வந்து யூனியன் பேங்க் கீழ இருக்கு. சரி, மேல 3rd floorல வந்து 3rd floorல இருக்குங்க. நீங்க லிஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா மேல வந்து 3rd floorல வந்தீங்கன்னா மேமோட இன்ஸ்டிடியூட். நம்ம இன்ஸ்டிடியூட் நேம் மேம் துயில் ஃபேஷன் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அகாடமி. மேம் இப்போ வந்து நீங்க ஃபேஷன் டிசைனிங்னா எந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க? கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணணும் அதெல்லாம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து கலரிங் நாலேஜ் இருக்காதுங்க. சில கஸ்டமர் சூஸ் பண்ணுவாங்க, சிலர் சூஸ் பண்ண தெரியாது. ஆமாங்க மேம். அப்போ ஒரு டிசைனருக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் தியரி தெரியணும். சரி, இந்த மாதிரி கலர் தியரிக்கு சார்ட்டே இருக்கும். எந்த கலருக்கு நம்ம எந்த இது மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சார்ட்டே இருக்கு மேம். ஸோ இப்போ வர ரெடிமேட் மாடல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு நம்ம அந்த மாடல்ஸ் இது பண்றாங்க. ஸோ ஒரு டிராயிங்கா வந்து பொட்டிக்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங்கா நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ அவங்க இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வரையணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து காலர்ஸ் அந்த மாதிரி காலர்ல எவ்வளவு மாடல். ஆமாங்க. ஸ்கர்ட்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி. பேண்ட்ல அதே மாதிரி எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி இதெல்லாம் நம்மளே ரெடி பண்ணுவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் கார்மெண்ட் மேம். இது வந்து வெறும் பிளாக் பென்சில் மட்டும் வச்சு பண்றது மேம். சரிங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கலரிங்ல பண்றது. ஓ, இந்த அளவுக்கு டிசைன் இது வந்து வாட்டர் கலர் மேம். ஓ, இந்த மாதிரி ஒரு ஃபுல்னஸா ஒரு கார்மெண்ட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு அவங்க வந்து காட்டணும் அப்படிங்கிற வரைக்குமே நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருவீங்க. இது வந்து ஃபேப்ரிக் ரெண்டரிங் மேம். ஒரு ஃபேப்ரிக்கோட அது அப்படியே வந்து நம்ம பெயிண்டிங்ல வந்து கொண்டு வந்துருவோம். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் சொல்ல நிறைய இருக்குங்க. ஃபுல்லா இருக்கு மேம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பென்சில் டிராயிங்ஸ் நிறைய வரும் மேம். அதுக்கப்புறம் தான் கலரிங் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் டிராயிங்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எப்படி வரையணும், மெஷர்மெண்ட்ஸ்ல எப்படி வரையணுங்கிறத சொல்லிடுவோம். ஃபுல் ஃபிளஷி கொண்டு வந்து எல்லாமே இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங்கா வரும். இந்த மாதிரி கொண்டு வந்துருவோம். எவ்வளவு எடுத்துக்கும் மேம்? இதுக்கு வந்து 45 days மேம். இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் 45 days மேம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 10 monthsல முடிச்சிருவோம். 10 monthsல தான் நீங்க ஃபேஷன் டிசைன் ஆகி வெளிய போங்க. முடிச்சிருவோம். அந்த அளவு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜ். அதனாலதான் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நம்ம மத்த இடத்துல போகணும்னா கம்மியாவும் இருக்கு. ஆனா இந்த அளவு ஒர்த்தா சொல்லி கொடுப்பாங்களான்னா தெரியாது. அதனால பர்ஃபெக்டா ஒர்த்தா ஒரு ஃபேஷன் டிசைனரா வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேம்கிட்ட கண்டிப்பா வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஒரு இது கிடையாது. மேம்கிட்ட வந்து நீங்க கண்டிப்பா தாராளமா கத்துக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேம் நிறைய ஒர்க்ஸ் வந்து பண்றாங்க மேம். ஒரு உமனா இருக்காங்க, ஒரு என்டர்பிரனர் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஒரு என்டர்பிரனராகவும் ஒரு பிசினஸ் உமனாவும் மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவா இருப்போம். கடைசி வரைக்கும் கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருப்போம். கண்டிப்பாங்க. அவங்களோட இன்னொரு அத்தியாயமும் படிச்சுட்டு போனோம்னா நீங்க யாரும் நான் யாரும் இல்லாம அவங்களோட இது வரைக்கும் அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள். ஒரு பேபி 0 to 6 months போடுற ஒரு பேபியோட ட்ரெஸ் மேம். இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வியர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் இது ரிவர்சிபிள் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வெளியில தெரியாது, தெரியல. சோ அந்த மாதிரி இருக்கணும். சோ டபுள் சைடும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ஸ் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு கார்மெண்ட்டையுமே இந்த மாதிரி எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாங்கிறதையும் நம்ம வந்து டீச் பண்ணுவீங்க. கண்டிப்பா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பர்ஃபெக்டா ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்
எல்லாரும் சொல்லுவாங்க ஜப்லா இது பேரு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா எப்படி பெஸ்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இவங்க கிட்ட தாராளமா நீங்க கத்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. கண்டிப்பா வந்து தேவைப்படுறவங்க எங்க இருக்குன்னு சொல்லிருங்க மேம். ஒன்ஸ் வடவள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மருதமலை ஹை ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் ரோட்ல பொதிகை காம்ப்ளெக்ஸ்ல வந்து பொதிகை காம்ப்ளெக்ஸ்ங்க. காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கு தேர்ட் ஃப்ளோர் லிஃப்ட் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து கத்துக்கலாங்க தாராளமா. உங்க டைமிங்ஸ் எல்லாமே மேம் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு பெஸ்டா வந்து எல்லாமே சொல்லுவாங்க. இன்னும் கோர்ஸ் பத்தின டீடைல் எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மேம்கிட்ட கேட்டுக்கோங்க. பெஸ்டா பண்ணுங்க. வீட்டுல சும்மா இருக்காதீங்க, ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. மேம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படிங்க? பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அளவுக்கு கத்துக்கிறாங்கல்ல மேம், கண்டிப்பா ஒரு பொட்டிக் ஓனர்ஸா தான் மேம் ஆவாங்க. அவங்க கண்டிப்பா போவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட டேலண்ட்டும் அவங்களோட கான்பிடன்ஸும் பயங்கரமா க்ரோ ஆயிடும். கண்டிப்பா க்ரோ ஆயிடும். என்ன மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனும் கண்டிப்பா வைப்பாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. நல்லா பெஸ்டா பண்ணுங்க. ஓகே மேம். மேம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ், செல்ஃப் டிசைனிங் கோர்சஸ், ப்ளஸ் வந்து நார்மல் வந்து டெய்லரிங் கோர்சஸ், ஸ்கில் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஷட் மேக்கிங், ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து ஸ்கில் பேஸ்ல இருக்க எல்லா ஒர்க்குமே நம்ம இங்க பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஃபேஷன் டிசைனிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 50% ஆஃபர் போயிட்டு இருக்கோம். ஓப்பனிங் அப்படிங்கறதுனால 50% ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா 50% ஆஃபரோட இல்லாம பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அப்புறம் வந்து சில்க் த்ரெட் மேக்கிங், அது மாதிரி வந்து ஒரு 8 கோர்சஸ் வந்து ஃப்ரீயாவும் கொடுக்குறோம். அதாவது 50% டிஸ்கவுண்ட்லயும் உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் போயிட்டு இருக்கு. நீங்க வெளியே கூட கம்பேர் பண்ணிட்டு வந்துக்கலாம். அது போக ஒரு 8 கோர்சஸ் வந்து ஃப்ரீனா ஆடடா உங்களுக்கு அதுவும் சொல்லி தராங்க. இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வராது. எப்படி மேம் ஃபேஷன் டிசைனிங்க்கு மினிமம் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? 45,000 வந்து இப்போ 50% ஆஃபர்ல 45 போயிட்டு இருக்கு. சரிங்க சரி. இது இல்லாம ஆரி அவங்க தனியா எடுத்துக்கிறாங்க, ஃபேப்ரிக் பெயிண்டிங் நான் தனியா, எல்லாமே தனித்தனி கோர்ஸ்னால தனி கோர்ஸாவும் படிச்சுக்கலாம். ஆரி வந்து பாத்தீங்கன்னா 4,999 இப்போ ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் 4,999 வந்து இப்போ ஆஃபர் லான்ச் ஆயிருக்குங்க. அந்த மாதிரியும் அவங்க எடுத்து A to Z எல்லாமே கத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா ஒரு பொட்டிக் வைக்கிற மாதிரி, இல்லாட்டி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் வைக்கிற மாதிரி கூட நீங்க ட்ரைன் பண்ணிடுவீங்க. அவங்க வந்து ஆக்சுவலா எங்களோட கான்செப்ட் என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து படிச்சுட்டு போற பசங்க வந்து வெளியில போக மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பொட்டிக் ஸ்டைல்ல எப்படி ஃபினிஷ் பண்ணணும் முதல்ல அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து நாங்க ட்ரெயின் பண்ணிடுவோம். பொட்டிக் ஸ்டைல் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ மேனிகோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரேப்பிங் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. இந்த டிரேப்பிங் ஸ்கில்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் மேம், சாய் பல்லவி செலிபிரிட்டிஸ், ஆமாங்க, அது மாதிரி யூடியூப் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்ட்டிஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க, நிறைய அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போவாங்க, அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்க போட்ட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸே இருக்காதுங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு ஸ்டைல்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி அதுல வந்து இந்த டிரேப்பிங்ஸ் வந்து நம்ம வந்து இன்னோவேட்டிவான டிசைன்ஸ்ல பண்ணிடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பின்னபிள்ஸ், இந்த மாதிரி டிரேப்பிங்ஸ் பண்ணிட்டு ஹேண்ட் ஸ்டிச் கொடுத்துருவாங்க. ஹேண்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை வந்து செலிபிரிட்டிஸ் கொடுத்து போட்டு பார்க்க சொல்லிட்டு அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க சொல்லி தரீங்க, ஃபேஷன் டிசைனிங்ல சொல்லி தராங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெஸ்ட் அமௌண்ட், இந்த அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து ஒரு செலிபிரிட்டிஸ் இல்ல ஒரு ஹீரோயின்ஸ்க்கு கூட நீங்க தாராளமா ஸ்டிச் பண்ணலாம். மேம் பேசிக் சொல்லி தரீங்க, டெய்லரிங் பேசிக்ஸ்லயே சொல்லி தரேன். ஓகே, என்னால இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணி என்னால படிக்க முடியாது, மந்த்லி இந்த மாதிரி நான் கட்டுறேன் அப்படிங்கும்போது 1000 ரூபீஸ்ல இருந்து per hour-க்கு 1000 ரூபீஸ் தான். 1000 ரூபீஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் நம்ம கிளாஸஸ் டைமிங்லாம் சொல்லிருங்க. ஏன்னா நிறைய பேர் இல்லத்தரசிகள் வீட்டுல இருப்பாங்க, குழந்தைங்களாம் வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுலாம் இருக்கு. இங்க டைமிங்லாம் அவங்க எப்படிங்க? எப்படி டிப்ளமோக்கு வந்து 2 பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, 10 to 12 ஒண்ணுங்க, 2 to 4 மேம். மற்றபடி வந்து டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில 10 to 6 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும் மேம். அவங்க என்ன டைமிங் வேணாலும் கோட் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே பேட்சஸும் இப்போ கண்டினியூ போயிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே பேட்சஸும் நம்ம வந்து எடுத்துட்டு சண்டே மட்டும் ஹாஃப் டே மட்டும் இருக்கும். ஃபுல் டே வந்து போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சாட்டர்டே சண்டேவை மொத்தமா உட்காந்து படிச்சுக்கலாம். சரி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டதே இல்லை, செலிபிரிட்டிஸ்க்குலாம் ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னு, அதுக்கும் நான் வந்து கைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவு ப்ரொஃபஷனலா எப்படி அவங்க வந்து கத்துருப்பாங்க, எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இந்த மாதிரி ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்களே எல்லாம் ஐடியா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். நம்ம சேனல் நேம்
பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்டடான நல்ல ஒரு ஆல்ரெடி 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து ஒரு பெர்ஃபெக்டான ரொம்ப வந்து ஸ்கில்ஸ் ஒரு நார்மலா இல்லாம நல்ல ஒரு ஸ்கில்ஸோட வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட மத்தியில இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாமே பார்க்கலாம். பிளஸ் ஸ்டூடெண்டோட வந்து ஒர்க் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே நம்ம வீடியோல பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்களா மேம், நம்ம ஃப்ரம் த ஸ்கிராச் டு தான் மேம் நம்ம ஒவ்வொரு இந்த மாதிரி இப்படி வச்சு உங்களுக்கு சொல்லி தர்றீங்க. கடலிங் கூட பண்ண தெரியாது, எனக்கு ஸ்டிச்சிங்ல எதுவுமே தெரியாதுன்னு வரவங்க தான். இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் மேம். சரி, பிகினர் பண்ண ஒர்க் தான் மேம். பிகினரா? ஆமா மேம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவங்க தான் மேம் பண்ணது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி கொடுத்து பண்ணது. ஆமா மேம். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயி சோ இந்த ஒவ்வொண்ணா அவங்க வந்து பண்ணி ஃப்ரீ கோர்ஸ் தானே, சோ வந்து சும்மா 1 வீக்ல எடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது மேம். ஃப்ரம் த கிராஷ் டு அவங்க வந்து ஃபினிஷிங்கா போற வரைக்குமே நம்ம கைட் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். சோ இந்த மாதிரி என்ன மாதிரி இது கிளாத்ல ஃபேப்ரிக் பெயிண்டிங் சூப்பர் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பர். பாருங்க இதெல்லாம் பிகினர்ஸ் பண்ணதுங்க, வந்து ஒரு நாள் 2 நாள் கத்துக்கிட்டு பண்ணது. பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டிசைன் நம்ம ட்ரெஸ்ஸுக்குலாம் டிசைன்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் மேம் டெய்லரிங் ஸ்டிச்சிங்ஸ் வந்து நம்ம கொண்டு போவோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எப்படி கொண்டு இது என்ன ஸ்டிச் இது என்ன ஸ்டிச்னு எல்லாமே கொண்டு போவோம். சோ டிசைனிங் இம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்டெக்ஸ். சோ வந்து அவங்க வந்து ஒரு மெயின் கார்மெண்ட்க்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டிச்சிங், அதாவது பேட்டர்ன் மேக்கிங், கட்டிங், ஸ்டிச்சிங் அவ்வளவுதான் மேம் நம்ம வந்து கோர்ஸா கொண்டு போவோம். ஸோ டிசைனிங் இம்ப்ளிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிரியேட்டிவ் தகுந்த மாதிரி அவங்களே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி அவங்களே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓ சூப்பர். ஸ்கிராட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கம்மியா டெவலப் பண்ணிடுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா சொல்லி தராம இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஸ்டிச்சிங்ல இருந்து A to Z வந்து இவங்க கிட்ட நீங்க கத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணி இது என்ன மேம்? இது வந்து மேட் ஒர்க்னு சொல்லுவாங்க மேம். ப்ளவுஸ்ல வந்து பின்னாடி மட்டும் மேட் ஒர்க் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யோக் பாட்ல மட்டும் ஒரு முன்னாடி நம்ம குர்த்திக்கு கூட முன்னாடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். சூப்பருங்க. எல்லாமே இதெல்லாம் நெக் டிசைன்ஸ், நெக் டிசைன்ஸ், காலர் நெக் டிசைன்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. சரிங்க. ஆனா ஒவ்வொரு கார்மெண்ட் தைக்கும் போதும் கூட இருக்கும் மேம். கூட ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா தியரியா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1 to 1 தான். ஆமா மேம். தியரியா கிளாஸஸ் போகும் மேம். அதுக்கப்புறம் பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேம் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்க. பெர்ஃபெக்ட்டா வெளிய போலாம் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி மைண்ட் செட். ஏன்னா ஒருத்தவங்க சீக்கிரம் இவங்கள சீக்கிரம் புடிச்சுக்குவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அவங்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி டைம் எல்லாம் அவங்களுக்கான டைம் இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 days 3 days அப்படிங்கிற டைம் கொடுப்போம் மேம். ஃபாஸ்டா முடிக்கிறவங்க அந்த டிசைன்ல அவங்க வேற ஏதாவது பண்ணிக்கலாம் மேம். ஸ்லோவா பண்றவங்களுக்கு வந்து திருப்பி அதை வந்து கைட் பண்ணி அவங்களுக்கு அது புரிஞ்சு அவங்க அதை ஃபினிஷ் பண்றவங்களுக்கு கூடவே இருப்போம். கண்டிப்பா சூப்பர். இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எல்லாமே கேட்கலாம். பிளஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அது எல்லாமே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து என் மத்தியில வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க வந்து இருக்காங்க. இப்போதான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னென்னு கேட்கலாம். உன் பேர்ப்பா? லித்திகா. ஓகே, எங்கேருந்து வரீங்க? நான் நவாவூர்ல இருந்து வரேன். நவாவூர்ல இருந்து வந்துறீங்க. இப்போ என்ன பேசிக்ஸ் கத்துக்க வந்திருக்கீங்க? பேசிக் கத்துக்க வந்திருக்கேன். ஜாயின் பண்ணி 2 classes தான் ஆகுது. நல்லா சொல்லி தராங்க. நல்லா சொல்லி தராங்களா? சூப்பர் சூப்பர். எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அம்மாவை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி லீவ்ல கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி ஒரு அவங்க தான் டைமிங் தான் எப்ப வேணா வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சாட்டர்டே சண்டே கூட வந்து கத்துக்கலான்ட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சரி நல்லா கத்துக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இவங்கள கேட்கலாம். வணக்கம், உங்க பேரு? அமுதாங்க மேடம். எங்க இருந்து வர்றீங்க? வடவள்ளி. ஓகே, அங்க இருந்து அப்படியே வாக்கபுளே வந்துடலாம் இல்லையா? அதனால வந்துடுறீங்க. எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டைலரிங்ல? நான் ஆக்சுவலா ஒர்க் போயிட்டு இருக்கேன். சரிங்க. போய் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியாது, நம்மளும் வந்து தனியா ஏதோ ஒண்ணா பண்ணணும்ன்றதுனால இதுல இறங்கிட்டேன். ஆக்சுவலா டெய்லரிங் ஃபீல்டுக்கு தான் நான் வந்தேன். இவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா இவங்க எல்லாம் பார்த்தா நம்ம இன்னும் நல்லா ஃபேஷன் டிசைனிங்கே முடிக்கலாம்னு தோணுச்சு. அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டீங்களா? எப்படி டைமிங்லாம் உங்களுக்கு ஒத்து வருதா? எப்படி டைமிங் ஒத்து வரது இல்லைங்க மேம். நான் பர்சனல் லீவ் போட்டுட்டு தான் வீக்லி 1 days வரேன். சொல்லி கொடுத்துறாங்க. ஓகே மேம். சொல்லி வீக்லி ஃபுல்லா சொல்லி கொடுக்கிறது எனக்கு 1 டேல சொல்லி கொடுத்துறாங்க. சூப்பர் சூப்பர். சரி எப்படி சொல்லி தராங்க? உனக்கு வந்து உங்களுக்கு ஒரு சீக்கிரம் புடிச்சுக்குவீங்க, ஒரு சிலர் லேட் ஆகும். நீங்க எப்படி சொல்லி கொடுக்குற மெத்தட்னால தான் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேஷன் டிசைனிங் சேர்ந்திருக்கேங்க மேம். அந்த மெத்தட்னால. ஆமா. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவங்க 4 ட்ரெஸ்ஸஸ்க்கு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேஷன் டிசைனிங். நிறைய பேர் பாக்குறாங்க நம்ம வியூவர்ஸ், ஜாயின் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா வரலங்க மேம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த பொண்ணுகிட்ட கேட்போம். குட்டி பொண்ணு, எங்கிருந்து வரீங்க? நவாவூர் பிரிவு. எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு டைலரிங்ல?
எங்க அப்பா எங்க அக்கா எல்லாருமே டெய்லரிங் தான். ஸோ அவங்கள பார்த்து தான் நானும் கத்துக்கிட்டேன் இந்த மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி. அதனால நான் சாட்டர்டே சண்டே மட்டும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே, என்ன பண்றீங்க? நான் வந்து கிட்ஸுக்கு மட்டும் தைக்கிற மாதிரி வச்சிருக்கேன். 1 மந்த்துக்கு 1 மந்த் வந்துட்டு இருக்கேன். ஸோ 1 மந்த்ல பாருங்க சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க. கிட்ஸோட இது அது வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. ஓகே 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 ஓகே. எப்படி இதெல்லாமே நீங்க தைச்சதுதான்? எஸ் மேம், எல்லாமே நான் தைச்சேன். எப்படி சொல்லி தராங்க? ஃபர்ஸ்ட் புரியுதா? எப்படி புரியும். அவங்க வந்து எத்தனை வாட்டி கேட்டாலும் கோச்சுக்கான சொல்லி தருவாங்க. அது நான் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டிச்சிங் அது நிறைய ட்ரெஸ்க்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே இதை சொல்றாங்க இந்த வேர்டை. ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு ஐடியா கேட்டா அதுக்கு ஒரு 5 to 6 வெரைட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறாங்க. அந்த அளவு வந்து சொல்லி தராங்க இல்லையா? ஐடியாஸ் கொடுப்பாங்க. சோ அந்த ஐடியாஸ் வச்சு நாங்க அந்த மாதிரி ஸ்டிச் நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு இல்லையா? குழந்தைங்க அழகழகா துணி போடணும்னு சொல்லி உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் இதை கத்துக்க முடியுங்க. அதுவும் நான் சொல்லியே ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது, ஹாய் உங்க பேரு? மை நேம் இஸ் யுவஸ்ரீ. என்னங்க? என் பேர் யுவஸ்ரீ. இன்னும் கொஞ்சம் சத்தமா. என் பேர் யுவஸ்ரீ. யுவஸ்ரீ எங்க இருந்து வரீங்க யுவஸ்ரீ? நான் வடவள்ளியில இருந்து. வடவள்ளியில இருந்து வரீங்க. எல்லாம் வடவள்ளி கைஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க? நான் ஃபுல்லா ஸ்டிச்சிங் கத்துக்கணும்னு வந்தது. 1 மந்த் ஆகுது. சரிங்க. தச்சது இன்ஸ்கர்ட்டா? நானே தச்சது. நீங்களே தச்சீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கட்டிங்ல இருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் தெளிவா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. டவுட்ஸ் நீங்க என்ன கத்துக்கிறீங்க இங்க? நான் இங்க வந்துட்டு ஸ்டிச்சிங் ஃபுல்லா சுடிதார், அப்புறம் நான் இது தச்சது சுடிதார் நான் தச்சது. இங்க காமிங்க எல்லாத்துக்கும். நெக் டிசைன்ஸ். நெக் டிசைன்ஸ் பாருங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் சைடுல இந்த மாதிரி டிசைன் பாருங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நான் பண்ணது. சரி, உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதுல? எங்க வீட்ல மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் வேணும்ல, அதனால நான் இந்த நீயே தச்சு போட்டுக்கலாம் இல்லையா? எவ்வளோ ட்ரெஸ் நம்ம கூலி எவ்வளவு கொடுக்கறது ஸ்டிச்சிங்க்கு, நீங்களே தச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் தச்சிருக்காங்க. இதுல எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இதை போடும்போது உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நம்மளே தச்சு நம்மளே போடும்போது அது ஒரு கெத்து, வேற கெத்து. இப்போ இது நீங்க இங்க வந்து என்ன கத்துக்கிறீங்க? டெய்லரிங்கா இல்ல ஃபேஷன் டிசைனிங் கத்துருக்கீங்களா? நான் கோர்ஸ் வந்து சும்மா டெய்லரிங் மட்டும். டெய்லரிங் சொந்தமா ஒரு கடை வச்சு நம்ம டெய்லர் ஷாப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கீங்க. சரி, காலேஜ் முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் இது முடிச்சுட்டு ஒரு பெரிய பொட்டிக் வைக்கணும்னு இருக்கீங்க. கரெக்டா? ஐடியா அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு. கண்டிப்பா வைப்பீங்க. ஏன் நீங்க இது பண்றீங்க? சூப்பரா அடுத்த டைம் வரும்போது இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் தச்சு கண்டிப்பா. இப்பதானே நீங்க காலேஜ் முடிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் காலேஜ்லாம் முடிச்சோன்னா உங்களோட மைண்ட் செட் வந்து வேற மாதிரி ஆகும். நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் இவங்க, உங்க பேரு மேம்? சந்தியா. சந்தியா. சந்தியா எங்க இருந்து வரீங்க? கல்விரம்பாளையம் வந்து இன்னைக்கு இங்க வந்து என்ன கத்துக்கிறீங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல? சுடி கோர்ஸ்க்கு மட்டும் தனியா ஜாயின் பண்ணிருக்கேன் மேம். ஓ, சுடிக்குனே தனியா கோர்ஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சுடி மட்டுமே டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சுடி. சோ அதுலயே எல்லா பேட்டர்னும் அதுல சொல்லிடுவாங்க. அம்ப்ரெல்லா, ஓபன் டாப், சோ எல்லாமே வந்து ஸ்டிச் பண்றதுக்கு. இங்க காமிக்கிறீங்களா உங்களோட இதெல்லாம்? இது வந்து நான் ஸ்டிச் பண்ணதான் மேம். சரிங்க, சூப்பர். பின்னாடி இந்த ரோப் வைக்கிறது, நெக். சோ இது எல்லாமே இப்படிங்க பாருங்க. உங்களுக்கு இவங்களே ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆனனால காட்டன்ல ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஷார்ட் டாப்பாடா இது? ஷார்ட் டாப் மேம். ஓபன் டாப், சைடு ஓபன், ஷார்ட் டாப்புங்க. வித் நாட்டோட எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்ல அவங்க ஸ்டிச் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாமே காட்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல லைனிங்கோட ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, நெக் போர்ஷன் பாருங்க. செம்ம அழகான ஒரு நெக் போர்ஷன்ல இந்த ட்ரெஸ் இவங்க ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு சுடிதார் பேட்டர்ன்ஸ் மட்டுமே இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க பிளவுஸ் பேட்டர்ன் மட்டும் வேணும், அனார்கலிஸ் பேட்டர்ன் வேணும், குர்த்திஸ் பேட்டர்ன் வேணும்னாலும் எதுனாலும் எப்படி சொல்லி தராங்க அத சொல்லுங்க. என்ன டவுட் இருந்தாலும் வந்து ஃப்ராங்கா சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. ஃப்ராங்கா மேம், எவ்வளவு டவுட் இருந்தாலுமே வந்து ஈஸியா கிளியர் பண்ண. நான் கொஞ்சம் ஸ்லோ பிக்கர் தான் மேம், எனக்கு வந்து டக்குன்னு வராது. என்ன மாதிரி எனக்கும் ஸ்லோவா தான் கத்துக்குவேன். ஆனா கத்துக்கிட்டேன்னு வைங்க, புடிச்சுக்கிட்டேன்னா அப்படியே புடிச்சுக்குவேன். அந்த மாதிரி பட் வந்து மூஞ்சி சொல்லிக்காம நிறைய தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க மேம். அது வந்து எனக்கு புரியுற மாதிரி என்னோட லாங்குவேஜ்ல, அதாவது அவங்க ஸ்டூடெண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி புரியுமோ, அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகுமோ அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு புரியுற வரைக்கும் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. 1 to 1 தான், சும்மா நிறைய பேத்த வச்சுட்டுலாம் சொல்லுதுல. 1 to 1 தான். எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். நிறைய பேர் வருவாங்க, வரலாம் இல்லையா? இங்க கண்டிப்பா வரலாம். இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனா பெர்ஃபெக்ட்டா மாறி போகணும், ஒரு செலிபிரிட்டிக்கே தைக்கலாம், ஸ்னேகாக்கே தைக்கணும்னா கூட நீங்க இந்த இன்ஸ்டிடியூட் வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மேம் உங்க பேரு? இந்து. எங்க இருந்து வரீங்க? மருதமலை. வடவள்ளி பக்கத்துல இருக்கிற மாதிரியே தான் எல்லாருமே வர்றாங்க. பஸ் வசதியும் இருக்கு, அதனால பஸ் இறங்கின உடனே இங்க வந்துக்கலாம் இல்லையா? அந்த
பட் பஸ்ஸும் இருக்கு. பஸ் இருக்கு, அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு மெயின் காம்ப்ளெக்ஸ்லயே வந்து வச்சிருக்கறனால ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன மேம் கத்துக்க வந்திருக்கீங்க? பேசிக் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ பேசிக்ல இருந்தே கவுன்ஸ் ஸ்டிச் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க பேசிக் எனக்கு வந்து இது குர்தீஸ் இல்ல, சின்ன ஷார்ட் இது மாதிரி. சரிங்க. ஸோ அந்த பேசிக் தான் நான் ஃபர்ஸ்ட் 20 days ஆச்சு ஸ்டிச் பண்ண. அப்புறம் சின்ன லிட்டில் பிட் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? லைட்டா ஃபினிஷிங் டச் வந்து இப்போ நான் இந்த கவுனுக்கு ஸ்டிச் பண்ணிருக்கேன். சூப்பர். இது ஒரு 9 to 10 years கிட்ஸ்க்கு நம்ம போடுற மாதிரி காட்டன்ல நிறைய பேர் இப்ப சம்மர் ஸ்பெஷல்னா எல்லாம் காட்டன்ல தான் நிறைய ஸ்டிச் பண்ணிருக்காங்க. எப்படி ஸ்டிச்சிங் கிளாத் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்களா? நம்மளுக்கும் ஏதாவது இது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் ஒரு கிளாத் வச்சிருந்தீங்களா, அதனால கேட்டேன். இது ஆக்சுவலா காட்டன் பேஸ் தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால காட்டன் பேஸ் பண்ணாங்க. பேசிக்னாலுமே அவங்க ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ பேசிக்கா இருந்தாலும் புரியலனாலுமே அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டர்ன்ஸ்ல இருந்து எல்லாமே கட்டிங் ஒவ்வொருத்துலயும் பேட்டர்ன் சொல்லி தராங்க. எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. நீங்க பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேட்டர்ன் சொல்லி தராங்க. அந்த கட்டிங்ஸ் வந்து அந்த கர்வியா வர்றது, அந்த எதுவுமே வந்து மிசரபிளா இல்லாம நீட்டா உங்களுக்கு டச்ல வரும். முடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? முடிச்சிட்டு இந்த மாதிரி என்ன எய்ம்? இது சைட் பிசினஸ் மாதிரி பண்ணலாம்னு ஒரு தாட். சோ எனக்கு ஆக்சுவலா கவுன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாமே. சோ அந்த டைப்ல போலாம், புட்டிக் டைப்ல எங்க வீட்ல இருந்து ஆன்லைன்ல கூட பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மாதிரி பண்ணலாம் அப்படினு சொல்லி. ஓகே, நல்லா பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் இந்த மேடம் வந்து ஸ்மைலிங் ஃபேஸ்ல இருக்காங்க. இல்ல மேடம், என்ன மேடம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க? பிளவுஸா? ஓகே, நீங்க சாரி கட்டி வந்து பார்த்தாவே தெரியுது மேடம் வந்து நிறைய பிளவுஸ் வெரைட்டிஸ் வேணும்ட்டே வந்திருக்கீங்க. நான் ஸ்டிச் பண்ண பிளவுஸ். ஓ சூப்பர், நல்லா அழகா ஸ்டிச் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி போடும்போது? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. சரி, இங்க எப்படி சொல்லி தராங்க? நிறைய இப்ப பிளவுஸ்ல மட்டும் ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல எடுத்தா பிளவுஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும் அவ்வளவு இருக்கு. இங்க எப்படி சொல்லி தராங்க உங்களுக்கு? நல்லா சொல்லி தராங்க. ஓகே, எல்லாமே நான் வந்து டிசைனர் பிளவுஸ் வரைக்கும் தான் நான் இது பண்ணுவேன். சாதா பிளவுஸ் வந்து இது பண்றது. என்ன கோர்ஸ் இங்க வந்திருக்கீங்க நீங்க? ஃபேஷன் டிசைனிங்ல இப்ப பிளவுஸ் போயிட்டு இருக்கு. எஸ், எல்லா பிளவுஸுமே பேட்டர்ன், எல்லா பேட்டர்னும். மேம் எவ்வளவு அழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க. நெக் போர்ஷன் பாருங்க, பின்னாடி ஊக்கு வச்ச மாதிரி வச்சிருக்கீங்க, தைக்க வச்சிருக்கீங்க. செமையா இருக்கு, நல்லா தச்சிருக்கீங்க. அவங்க ஸ்டைலுக்கு தச்சிருக்காங்கங்க. ஃபியூச்சர்ல ஒரு புட்டிக் வச்சாங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வைப்பாங்க. மேம்கிட்ட நீங்க தைக்க கொடுக்கலாம் இல்லையா? என்ன உங்களுக்கு இதை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஐடியா? நான் இதே மாதிரி ஷோரூம் ஆரம்பிக்கிறேன். ஷோரூம் மேம் பார்த்தாவே தெரிஞ்சு போயிருது. மேம் ஷோரூம் ஆரம்பிக்கதான். எங்க இருந்து வரீங்க அதை சொல்லவே இல்லை. டிஎன்புதுல இருந்து வரீங்க. அப்படி டைமிங்லாம் உங்களுக்கு ஒத்து வருதா? ஒத்து வருது. எப்படி சொல்லி தராங்க? நல்லா சொல்லி தராங்க. நல்லாவே சொல்லி தராங்க. அவங்க பிரச்சனையே இல்லை. மேம் பார்க்கும்போதே தெரியும் அவங்க ரொம்ப சாஃப்ட். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தவங்க செலிபிரிட்டி. நான் இன்ன வரைக்கும் நிறைய இன்ஸ்டியூட் இது பண்ணிருக்கேன். ஆனா செலிபிரிட்டிஸ்லாம் நானே கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இது சொதப்புனாலும் வந்து எடுத்துட்டு போய்க்கோங்க, அது கரெக்ஷன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க இந்த மிஸ்டேக் தான் பண்ணீங்க, இது வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ணாம இருக்க, என்ன தப்பு பண்ணணும்ன்றது முதல் கொண்டு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க இங்கே இருந்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு போனாலும் அதாவது டவுட் இருக்குன்னா உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. கால் பண்ணி இருக்கு. நைட்டு ஒரு 10 o'clock ஃபோன் பண்ணா கூட வந்து கிளியர் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும் மேம், இது என்ன மேம் பண்ணணும் எனக்கு தெரியல மேம், சீக்கிரம் சொல்லுங்க, தச்சு முடிச்சிருவோம் மேம், சீக்கிரம் சொல்லுங்க. சொதப்பிட்டேன் மேம், என்ன பண்றதுனே தெரியல மேம், நாளைக்கு கிளாஸ் வந்து பாத்துக்கலாம் போடுவாங்க. எனக்கு இப்பவே சொல்லுங்க பண்ணுவேன், அப்பயே சொல்லி தருவாங்க. பரவாயில்ல, நைட்டு 10 மணிக்கு நீங்க கேட்டிருக்கீங்க. ஓகே மேம், நல்லா பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாத்துட்டும் கேட்டாச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பர்சனலா ஃபீல் பண்ணதை சொன்னாங்க. மேம் வாங்க மேம். மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வந்து எல்லாம் எப்படி கத்துக்கிட்டேன், நிறைய பேட்டர்ன்ஸ் சொல்லி தரீங்களாமா, அதுதான் அவங்க சொன்னாங்க. நல்லா வந்து கத்துக்கலாங்க. நீங்களும் கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் வருவாங்க, அந்த ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா நல்லா பெஸ்டா. நீங்க ஆல்ரெடி பெஸ்ட் தான் பண்றீங்க. ஏன்னா அவங்க பண்ண ஒர்க் எல்லாமே காமிச்சாங்க. இதெல்லாம் என்ன மேம்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க் மேம். இதெல்லாம் கத்துக்கிட்டு அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் பேஸ். மேம் இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. இது என்னது மேம்? இது வந்து பன்னி மேம். பன்னி இல்ல, இது எந்த மாதிரி கோர்ஸ்னு சொல்லுவாங்க? இது கிராஷர்ட்னு சொல்லுவாங்க. கிராஷர்ட் ஸ்வெட்டர் இதெல்லாம் பின்னுவாங்க. அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா அமிக்ரோமின்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு பேரு நூல். பாருங்களேன், இது ஆக்டோபஸ். இது வந்து கீ செயின்ஸ் மேம். அந்த மாதிரி அவங்க கீ செயின் மாடல்ஸ்ல வந்து இது பண்ணிருக்காங்க. ஓ சூப்பர். இதெல்லாம் நீங்க இதுவும் சொல்லி தரோம். இது பாருங்க செம்மையா இருக்குங்க. இந்த ஷால் அந்த மாதிரி, அந்த ஊட்டிஸ் அந்த மாதிரி, அந்த ஸ்வெட்டர் அந்த மாதிரி எல்லாமே வந்து வருது. இது எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணது, மேம் சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பிளவுசஸ் மேம். இது சரிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தானா? பேட்ச் ஒர்க் பிளவுஸ் பாருங்க. இது வந்து பிகினர்ஸ் பண்ண ஆரி ஒர்க்ஸ். பிகினர்ஸ் பண்ணதுதான் இப்ப நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து கத்துக்கிட்டு பண்ணவங்க தான் பிகினர்ஸ்.
பிகினர்ஸ் இந்த அளவு ஒரு ஃபினிஷிங்கோட பண்றாங்க அப்படின்னா அவங்க கத்துக்கிட்டா வெளியே போகும்போது எப்படி பண்ணுவாங்க நீங்களே பாருங்க. இது எல்லாமே ஸ்டிச்சிங். இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு டைலரிங்னு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. வந்து ஆரிஸ்ல வரும். ஆரி ஸ்டிச்சிங் பேசிக் ஸ்டிச்சிங் அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஸ்டிச்சிங் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. இதுல பெர்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ளவுஸ் இது அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல நிறைய இருக்குங்க பாருங்க. இந்த மயில்லாம் பாருங்க. இதுல எப்படி பண்றதுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க. அது போக இந்த பாருங்க இந்த மாதிரி செலிபிரிட்டி வேர் பண்ற மாதிரி நீங்க ஃபேஷன் டிசைனிங்னா வெளியே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம சொன்னாங்களே ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுவாங்களோ அது மாதிரி பாருங்க. இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு லெஹங்கா அந்த மாதிரி ஸ்டிச்சிங் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சர் மேனிக்யூர். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய நம்மளோட பாடியில என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சர், அதாவது செஸ்ட் லைன், ஹிப் லைன், வெயிஸ்ட் லைன் அந்த ஹீரோயின்ஸ்ல எப்படி டைட்டா போட்டு போடுறாங்க வந்து இருக்கும். இப்போ இங்க வர ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு வந்து அவங்க ஃபேப்ரிக் சோர்சிங் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் அவங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதை எஃபெக்டிவாக பண்ணணுமேங்கிறதுக்காகவே இந்த 15 இன்ச் மேனிக்யூர் வந்து நம்ம வச்சிருக்கோம். இது வந்து ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சராக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணி பட் ஆனால் ஃபிட் செக் வந்து அவங்க கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க எதையுமே ஸ்டிச் பண்ணாமல் வெளியில போக முடியாது. இப்போ ஒரு ட்ரெஸ் வேண்டாம், இந்த பேட்டர்ன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க கஸ்டமர் வந்து அதை கொடுக்கும்போது அவங்களால அதை ஸ்டிச் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு லெஹங்காலாம் ஸ்டிச் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு 4000 கிளாத் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு ஒரு 1.5 மீட்டர் எடுத்தாங்கன்னா போதும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அதுல என்ன போட்டா ஃபிட்டும் ஸ்ட்ரக்சரும் வருமோ அதை இந்த பாடி ஃபார்மே உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரக்சருமே இதுலயுமே இருக்கு. ஸோ வந்து அவங்க எதையுமே ஸ்டிச் பண்ணாம வெளியில அனுப்பவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க ஸ்டிச் பண்ணி இதுக்கு போட்டு பார்த்து ஃபிட் செக்கும் பண்ணி அவங்க வந்து அதுல இருக்க டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில. இன்னும் கேட்க மறந்துட்டேன் மேம், இந்த கோர்ஸ்க்குலாம் எப்படி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சென்ட்ரல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது மட்டும் தான் கேட்கல, மற்றபடி எல்லாமே கேட்டேன். பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா சும்மா இருக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் உங்களுக்கு டைலரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் வேற லெவல்ல நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். ஒரு ஃபேஷன் டிசைனிங்லாம் நீங்க வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொட்டிக் ரேஞ்சுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி தாராளமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்ல தான் நல்லா வந்து உங்களுக்கு வந்து சம்பாதிக்க முடியுது. ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா வெளியே போகலாம். அந்த அளவு பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இந்த வீடியோ இங்க முடியுது. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஃபீட்பேக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸ்டிச்சிங்கும் நல்லா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க. நம்ம சேனல் நேம்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ் வேணும் எல்லாமே நான் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். நீங்க இன்னும் என்ன கோர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க வந்து மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.